நம சிவாய. பூர்வ ஜென்ம பந்தம், பூர்வ ஜென்ம தொடர்ச்சி அப்படின்னு நம்ம வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். நம்மளுடைய குணாதிசயங்கள், வாழ்க்கை முறைகள், அது எல்லாமே நமக்கு இப்ப கிடைச்சது இல்லை. இது எல்லாமே போன ஜென்மத்தின் தொடர்ச்சி. போன ஜென்மத்தின் மீதி வாழ்க்கை தான் இப்ப நம்ம தொடர்ச்சியா இந்த வாழ்க்கை முறையில வாழ்ந்துட்டு வரோம். நிறைய பேருக்கு போன ஜென்மத்தின் ஞாபகங்கள் வந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எல்லாருக்குமே போன ஜென்மத்துல நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறது இல்லை. பிறவியிலேயே ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும், எழுத்து திறன் அதிகமா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி பிறவியிலேயே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மனிதருக்கு கிடைத்திருக்க எல்லாமே போன ஜென்மத்தின் தொடர்ச்சி. அதாவது போன ஜென்மத்திலிருந்து அவங்களுக்கு தொடர்ந்து வர்றது. நாம இப்ப வாழ்ற வாழ்க்கை முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. நம்ம இந்த வாழ்க்கையில சந்திக்கும் ஒவ்வொரு நபர்களும் யாரை சந்திக்கணும், அவங்க நல்லவங்களா இருக்கலாம், நமக்கு எதிரியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நமக்காக அவங்க அனுப்பப்பட்டவங்களே. அதுல வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு யாருமே இல்லை. ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கையில வர்றதுக்கான காரணம் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களே, பூர்வ ஜென்ம பாவங்களே. போன ஜென்மத்துல நம்ம செய்யற நல்ல விஷயங்களின் பலன்தான் அடுத்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களுக்கு பெயரா அதிர்ஷ்டம் அப்படின்னு வைக்கிறோம். எல்லாமே பூர்வ ஜென்மத்தின் தொடர்ச்சியே. நம சிவாய.